Hi, my dear bubbly cuties. Welcome to Stereo. பாட்டிமா கதையில ஜாலியான கதை சொல்ற ஜோலியோட கண்ணுக்கு தெரியாத துணியின் ரகசியம் பத்தின கதை சொல்றதுக்காக உங்க சுகிடோலி ரெடியா வந்தாச்சு. ஒரு தடவை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ராஜாவை பார்க்கறதுக்காக ஒரு அழகான பொண்ணும் இன்னும் 4-5 பேரும் வந்திருக்காங்க. வந்து அங்க உள்ள காவலாளிகள் கிட்டக்க நாங்க ராஜாவை சந்திக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. காவலாளிகள், நீங்க எதுக்காக ராஜாவை பார்க்கணும், என்ன காரணத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னாதான் நாங்க உங்களை உள்ள அனுப்ப முடியும். இல்லாட்டி ராஜா எங்களை திட்டுவாங்க. ராஜாக்கு நிறைய வேலைகள் இருக்கு, தேவையில்லாம சும்மாலாம் போய் ராஜாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்லை இல்லை, நாங்க சும்மா பார்க்க வரல, நாங்கெல்லாம் துணி வியாபாரம் செய்யறவங்க, துணிகளை நெய்து கொடுக்கிறோம். அதுவும் சும்மா சாதாரண துணிகள் கிடையாது. நாங்க தெய்வங்கள் தேவேந்திரர்கள் எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி அலங்காரமா ஜொலி ஜொலிக்கிற மாதிரி பல பலான்னு இருக்கிற மாதிரி, அதோடையும் இல்லாம ரொம்ப மிருதுவா இருக்கிற மாதிரி, போடும்போது அது குத்தாம நம்ம துணி போட்டிருக்கும் போது ரொம்ப மென்மையானதா இருக்கிற மாதிரி நாங்க நெய்து கொடுக்கிறோம். அதுக்காக தான் நாங்க வந்து ராஜாவை பார்க்கணும்னு சொல்றோம். நாங்க ராஜாவுக்கு அந்த மாதிரி அலங்காரமான துணிகள் நெய்து கொடுக்க விரும்புறோம். இந்த மாதிரி அலங்காரமான துணிகளை பார்த்தாங்கன்னு சொன்னா நம்ம நாடு இன்னும் உயர்வடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே காவலாளிகள், ஓ அப்ப இவங்க ரொம்ப நல்லவங்க போல, அதனால நம்ம இவங்கள ராஜா கிட்டக்க அனுப்புவோம், ராஜாவுக்கு நல்லா துணி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள் அவங்கள உள்ள அனுப்புறாங்க. அந்த பொண்ணும் அவங்க கூட வந்த 4 பேரும் போய் ராஜாவை சந்திக்கிறாங்க. ராஜா, யார் இவங்க, எதுக்காக நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, எனது கம்பீரமான அரசே, நாங்கள் எல்லாரும் துணி வியாபாரம் செய்கிறோம், துணிகளை நெய்து கொடுக்குறோம். அந்த துணிகள் நெய்கிறது வந்து ரொம்ப அழகாகவும் ஜொலி ஜொலிக்கிற மாதிரியும் தெய்வீகத்தன்மை உடையதாகவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். தேவேந்திரர்கள்லாம் போட்டுக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா, நிஜமா சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ரொம்பவும் மிருதுவா இருக்கும், அதுக்காக நீங்க எங்களுக்கு பண உதவியும் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய நல்ல அலங்காரமான துணிகள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவும் பார்த்துட்டு, சரி நான் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன், நீங்கள் நல்லதா சீக்கிரமாக செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும், உத்தரவு மகாராஜா, நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக விரைவிலேயே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டக்க பணமும் இன்னும் கொஞ்சம் பொருளும் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. நம்மெல்லாம் துணிகளை எங்கே வாங்குறோம், அதாவது ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு ரெடிமேட் ஷோரூமில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். முன்னாடி ராஜா காலத்துலலாம் நெசவாளர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த நெசவாளர்கள் தான் துணிகள் எல்லாம் நெய்து கொடுப்பாங்க. இந்த பருத்தி நூல்னு ஒன்று இருக்கும், அந்த பருத்தி நூல் வச்சு துணிகளை நெய்வாங்க. அதுக்கப்புறம் நிறைய கலர் நூல் வச்சு அந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் வச்சு நெய்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் தான் நிறைய மிஷின் வந்துருச்சு, அந்த மிஷின்லயே செஞ்சிடுறாங்க. இதே மாதிரி அவங்க துணி நெஞ்சு தரோன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்களா. ராஜாவும் வேற வேலையில அந்த துணி நெய்ய கொடுத்ததையே மறந்து போயிட்டாரு. பார்த்தா 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க துணி நெஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போனவங்க கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் ராஜாக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. நம்ம கிட்டக்க வந்து ஒரு பொண்ணு, நான் உங்களுக்கு அழகான துணி நெய்து தரேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனாங்கல்ல, நிறைய தங்க காசுகள் வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொல்லி காவலாளிகளை அனுப்புறாங்க. காவலாளிகளும்
அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ராஜா உங்ககிட்டக்க துணிகளை வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே நிறைய பேர் அவங்க அன்னைக்கு கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கொஞ்சம் பேரை அவங்க எல்லாம் அங்கே உட்காந்து துணி நெசவு செய்கிற மாதிரி கையை இங்கே அங்கே ஆட்டுறாங்க. அந்த நூலை கொடு, அந்த நூலை இப்படி பிடிச்சி இழு, இப்படி தான் இப்படி இறக்கு அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. ஆனால் கையில் நூலும் கிடையாது, துணியும் கிடையாது, வெறும்னா கையை போட்டு அசைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டே இருந்த காவலாளிகளுக்கெல்லாம் பயமாயிடுச்சு. என்னடா இது, இவங்கெல்லாம் ஒருவேளை லூஸாக இருக்குமோ, ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஒரு துணி கூட இல்லை, ஒரு நூல் கூட இல்லை, அதை வச்சுட்டு இப்படி ஆட்டு, அந்த பக்கம் கையாட்டு, அந்த நூலை இப்படி பிடிச்சி இழு, இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டக்கா அங்கே எதுவுமே தெரியலையே, நீங்கள் எதை துணின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்கிறா, உங்களுக்கு தெரியலையா, எனக்கு நல்லா தெரியுதே, அங்கே பாருங்க நல்லா பலன்னு அந்த ரெட்டு கலர் துணி எவ்வளவு ரொம்ப அழகாக இருக்குது, அந்த சிவப்பு கலர் துணியை பார்க்கும்போதே அப்படியே பிரகாசமாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லையே, எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லையே அப்படின்னு காவலாளிகள் சொன்னோன்னே, ஓ அப்பனா நீங்கள்லாம் நல்லவங்களே இல்லை, நல்லவங்களுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும், இங்கே பாருங்க எனக்கு தெரியுது, என்னோட வேலையாட்கள் எல்லாருக்குமே தெரியுது, அப்போ உங்களுக்கு மட்டும் தெரியலன்னா அப்போ நீங்கள் நல்லவங்க கிடையாதோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த காவலாளிகளுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. அச்சோ, அப்படின்னா நம்ம நல்லவங்க இல்லையா, தெரியுதே, நல்லா தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதா பார்த்தீங்களா, அப்போனா நீங்கள் நல்லவங்க, நல்லவங்களுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே காவலாளிகள்லாம் அப்படி ஒருத்தரை பார்த்துட்டு தயக்கமாக வெளியில் வந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து அந்த பொண்ணுக்கிட்டக்க, ராஜா உங்களை துணியெல்லாம் ரெடி ஆனோன்னு உடனே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கே நாங்கள் அரசவைக்கு வரோம், வந்து இந்த துணிகள் எல்லாம் ராஜா கிட்ட கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அரசவைக்கு வராங்க. பார்த்தா அரசவைக்கு வந்தோன்னே அவங்க எல்லாரும் கையில் துணி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி கையை அப்படி வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா மந்திரிகள் இன்னும் அமைச்சர்கள் எல்லாரும், என்னடா இது கையில் ஒன்றுமே இல்லை, இவங்க ஆனால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறாங்களே, ரொம்ப அழகாக வேற இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த பொண்ணும், எனது மரியாதைக்குரிய கம்பீரமான அரசே, உங்களுக்கான ஆடைகளை நாங்கள் தயார் செய்துட்டோம், மிகவும் அழகானதாக இருக்குது, ரொம்பவும் அலங்காரமானதாக இருக்குது, எங்கே இதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆடை கூட கிடையாது. என்னடா இதுன்னு பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு திருப்பி என்ன பண்ணுறா, அந்த மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து, என்ன உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா, இது நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாரும், அப்போனா நம்ம நல்லவங்களா இல்லையா, எங்களுக்கெல்லாம் தெரியுதே, எங்கள் கண்ணுக்கு தெரியுதே, ஆடை ரொம்ப அழகானதாக இருக்கே, தேவேந்திரனோட மாதிரி மின்னுதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா தன்னோட நண்பரான தென்னாலிராமனை அருகில் கூப்பிட்டு, அதாவது பக்கத்தில் கூப்பிட்டு, தென்னாலிராமா, என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, உனக்காவது ஏதாவது தெரியுதா, அவங்க ஏதோ நாடகம் ஆடுறாங்க, நீயே அவங்கள கவனிச்சுக்கோ அப்படின்னு மெதுவாக ரகசியமாக சொல்கிறாரு. உடனே தென்னாலிராமனும் சிரிச்சிட்டே, உத்தரவு மகாராஜா, தங்களோட ஆணைப்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டக்க மிகவும் அழகானதா ரொம்பவும் அற்புதமானதா இருக்கு, அற்புதம், அது அற்புதம், ராஜாவுக்காக செய்த ஆடைகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, மரியாதைக்குரிய பெண்மணியே, அந்த ஆடைகள் எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை ராஜாவுக்கு போட்டு காமிங்க, அதுக்கப்புறம் அந்த ஆடைகளை ராஜா வாங்கிக்குவாரு அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அப்படியே அந்த பெண்மணி என்ன ஆயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க ஒண்ணுமே கிடையாது, அவங்க ஏமாத்துறது தான் அவங்களோட வேலை. அதான மிச்சவங்க யாருமே கண்டுபிடிக்கல, ராஜாவையும் ஏமாத்திரலான்னு நினைச்சாங்க.
ராஜாவை ஏமாத்த முடியுமா? ராஜாவுக்கு எல்லாம் தெரியும்ல. அதே மாதிரி அவங்க தப்பு செய்யறத எப்படி தைரியமா வெளியே கொண்டு வர்றதுங்கிற விஷயம் நம்ம தென்னாலிராமருக்கு தெரியும். அதனால தென்னாலிராமர் அப்படி சொன்னோன்னு அந்த பொண்ணு பயந்து போய் ராஜாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க அரசே, பணத்தாசைனால நான் இப்படி பண்ணிட்டேன், இனிமே இந்த ஒரு தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவுக்கு என்னோட நாட்டுல தப்பு செய்யறவங்களுக்கு இடமா, அதுவும் ஒரு பொண்ணா இருந்துட்டு மிச்சவங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியா இருக்கணுங்கிறத மறந்துட்டு நீ இப்படி ஒரு தப்பு செஞ்ச, நீ உனக்கு சரியான தண்டனை கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயில போட்டுட்டாங்க. அந்த பொண்ணும் தன்னோட தவறை உணர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. என்ன பசங்களா, உங்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? தென்னாலிராமனோட கதைகள் நிறைய கேட்டுட்டோம். நம்ம அடுத்த வாரத்துல இருந்து வேற கதைகள் உங்களுக்கு நான் சொல்றேன். அது வரைக்கும் டாடா பபாய். இது வெயில் காலமா இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூசஸ் குடிங்க, இளநீர் குடிங்க, மோர் குடிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.